தற்போதைய அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சட்டவிரோத பணப்பரிமாற்ற தடை சட்ட வழக்கின் விசாரணையை ஒத்திவைக்க கோரி அமைச்சர் செந்தில் பாலாஜி தரப்பில் மனு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது நீதிமன்ற செய்தியாளர் மதன். விவரங்களை பதிவு செய்யலாம். சட்டவிரோத பண பரிமாற்ற தடை சட்டத்தில் கடந்த ஆண்டு அமைச்சர் செந்தில் பாலாஜி கைது செய்யப்பட்டார். அமலாக்கத்துறையால் கைது செய்யப்பட்டார். இந்த வழக்கில் ஜனவரி 22 குற்றச்சாட்டுகள் பதிவு செய்யப்படும் என்று ஏற்கனவே தேதி நிர்ணயிக்கப்பட்டது. ஆனால் இதே வழக்கில் ஏற்கனவே மத்திய குற்றப்பிரிவில் பதிவு செய்யப்பட்ட அந்த 3 வழக்குகளுடைய விசாரணை முடியும் வரைக்கும் அமலாக்கத்துறை தாக்கல் செய்த இந்த வழக்கின் விசாரணை துவங்கக்கூடாது என்றும் இந்த விசாரணை தள்ளி வைக்க வேண்டும் என்றுதான் தற்போது செந்தில் பாலாஜி தரப்பில் சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் ஒரு மனு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த மனு இன்று நீதிபதி அல்லி முன்பு விசாரணைக்கு வந்தது. செந்தில் பாலாஜி தரப்பு வாதங்களை பார்க்கும்போது மத்திய குற்றப்பிரிவு வழக்கில் செந்தில் பாலாஜி விடுவிக்கப்படும் பட்சத்தில் அமலாக்கத்துறை தொடர்ந்த இந்த வழக்கு செல்லாதாகிவிடும் என்று தெரிவிக்கப்பட்டது. எனவே இந்த விசாரணை தொடரக்கூடாது என்ற வாதம் எடுத்து வைக்கப்பட்டது. மேலும் இந்த வழக்கு தொடர்பாக பறிமுதல் செய்யப்பட்ட அந்த ஆவணங்களில் அந்த விவரங்களை தங்களுக்கு வழங்கவில்லை என்றும் இந்த வழக்கில் பல ஆவணங்கள் பிரிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தரப்பில் வாதம் எடுத்து வைக்கப்பட்டது. அமலாக்கத்துறையை பார்க்கும்போது இந்த வழக்கின் விசாரணையை முடக்கி இந்த குற்றச்சாட்டு பதிவையும் சாட்சி விசாரணையும் தாமதப்படுத்தும் நோக்கிலேயே இந்த ஒரு மனு செந்தில் பாலாஜி தாக்கல் செய்ததாக ஒரு வாதம் எடுத்து வைக்கப்பட்டது. மேலும் இந்த மனு தொடர்பாக செந்தில் பாலாஜி தரப்பில் மேற்கோள் காட்டப்பட்ட அந்த 2 தீர்ப்புகளுமே இந்த வழக்கிற்கு தொடர்பு இல்லை என்ற ஒரு வாதமும் இன்று அமலாக்கத்துறை தரப்பில் எடுத்து வைக்கப்பட்டது. இந்த 2 தரப்பு வாதங்களும் நிறைவடைந்த நிலையில் இந்த வழக்கில் வரும் 15ஆம் தேதி தீர்ப்பு வழங்கப்படும் என்று நீதிபதி அல்லி தற்போது தெரிவித்துள்ளார். பாரா. நன்றி மதன், விரிவான விவரங்களுக்கு.